கடகராசிக்கான பலன்கள். கடகராசிக்கு குரு பயிற்சி சாதகமாகவே இருக்கிறது. குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். கடகராசி பிறந்தவர்கள் அஷ்டம சனி பாதிப்பிலே ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். குரு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து விடும். குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆனால் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும். இளைய சகோதரர்கள் நன்றாக இருப்பார்கள். குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை கிடைக்கும். குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆனால் திருமணமாகாத கடக ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். உங்கள் ஜாதத்தில் நல்ல தசாபத்தில் இருந்தால் உங்களுக்கு திருமணம் ஆகும். ரெண்டாவது சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தனவரவு நன்றாகவே இருக்கிறது. சூரியன் மாத பிற்பகுதியில் 11ஆம் இடத்துக்கு சென்று விடுவார். இப்போ 2வது சூரியன் குருவோடு தொடர்படும்போது உங்களுக்கு வருமானம் நன்றாகவே இருக்கும். யார்கிட்ட கடன் கொடுத்து திரும்ப வரலாம், அந்த கடன் திரும்ப வரும். குரு சூரியன் சேர்க்கை சிவராஜ யோகம் உங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் நடக்கப் போகிறது. 10ஆம் செவ்வாய் ராகுவோடு சேர்க்கப்பட்டிருக்கிறார் 9ஆம் இடத்தில். அதனால் புதிய முதலீடு எதுவும் செய்யாதீர்கள். அஷ்டம சனி நடக்கிறது. எந்த முதலீடும் செய்ய வேண்டாம். இருக்க தொழிலை அப்படியே நகர்த்தி கொண்டு செல்லுங்கள். 10ஆம் செவ்வாய் பாவத்துவமாக இருக்கிறதால் தொழிலில் நன்றாக கவனியுங்கள். நன்றாக யோசித்து முடிவெடுங்கள். உங்கள் தொழிலில் ஏதாவது பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் உத்தியோகத்தில் ஏதாவது பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலே அதிகாரிகள் உங்களை ஆதரிக்க மாட்டார்கள். மேலதிகாரிகளின் தொந்தரவு அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களின் தொந்தரவு அதிகமாக இருக்கும். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செல்லுங்கள். இந்த காலம் கடந்து சென்று விடும். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. இந்த காலம் கடந்து சென்று விடும். பத்தாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். அதனால் வருமானம் சிறப்பாக தான் இருக்கும். சுக்கிரன் மாத பிற்பகுதியில் ரிஷபராசிக்கு வந்து விடுவார். இது குரு சூரியன் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கும். ஸோ உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு 3 கிரகங்களும் இருக்கிறது. குரு சூரியன் சுக்கிரன். அதனால் தனம் ஒரு ஏற்றத்தில் இருக்கும். ஒரு வளர்ச்சி இருக்கும். வருமானத்தில் ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள். கடகராசிக்கு இந்த மாதிரி நன்றாக இருக்கிறது.